இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள் வடகிழக்கு பருவமழையினால கொந்தளிப்போடு இருக்கோ இல்லையோ, ஆனால் அக்டோபர் 27 விஜய் நடத்தின விசாலை மாநாட்டு முதல் மாநாட்டுக்கு பிறகு ஒரு அரசியல் களம் வந்து கொந்தளிப்பாக தான் இருக்குது. ஏன்னா அந்த முதல் மாநாட்டிலேயே தன்னுடைய எதிரிகள் யார், அதாவது மத்தியில் ஆளுகின்ற பாஜகவும் மாநிலத்தில் ஆளுகின்ற திமுகவும் தன்னுடைய எதிரின்றது நேரடியாக முதல் மாநாட்டிலே சொல்லியிருந்தார். தற்போது விகடன் பிரசுரம் சார்பாக ஆதவ் அர்ஜுனா உருவாக்கியுள்ள எல்லோருக்குமான தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் உருவாகியிருக்கு. இந்த நிலையில தான் விகடன் பதிப்பகம் வெளியீட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா எழுதியிருக்கின்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தகம் வெளியாகியிருக்கு. இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய். அதே சமயம் அந்த புத்தகத்தை வந்து நீதி நாயகம் கே சந்துரு அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவில் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து முதலில் பேசுகிறாரு. அது வந்து பல மன்னராட்சிக்கு முடிவு கொண்டு வரணும், திரைத்துறையில் வந்து ஒரு கம்பெனியோட சர்வாதிகாரம் வந்து இருக்குது, வரக்கின்ற எல்லா படங்களையும் வந்து கட்டுப்பாட்டுகளை கொண்டு வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அதுக்கான மாற்று சக்தியாக ஒரு சக்தியை உருவாக்கணும் அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காரு. அதற்கு பிறகு வந்து விழாவோட சிறப்பு விருந்தினர் மற்றும் புத்தகத்தை வெளியிட்டவர் என்ற முறையில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து பேசுகிறார். அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் வந்து அவரோட கட்சி சார்ந்த ரசிகர்கள் வந்து ஆரவாரம் செய்வது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும், குறிப்பாக அந்த அரசியல் சார்ந்த பேச்சுக்களுக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குற வகையில் கைத்தட்டியும் சிரித்தும் மகிழ்ந்தும் வந்து வரவேற்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. விஜய் பேச தொடங்கியதில் வந்து அம்பேத்கரோட வாழ்க்கை வந்து குறிப்பிடுறாரு. அவர் அந்த புத்தகத்தில் வந்து அவரை பற்றின நிகழ்வுகள் வந்து எது தனக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக வந்து அந்த அம்பேத்கருக்கு இழைக்கப்பட்ட சமூக கொடுமை தான் இந்த சமூக நீதியை கண்டறிவதற்கான அம்பேத்கர் வந்து தூண்டுது. அதுதான் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டமாக வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு வரப்பிரசாதமாக வந்து கிடச்சிருக்குது, அதை உருவாக்குனார் அப்படின்றத வந்து ஒரு பாராட்டவும் புகழ் மாலை சூட்டுற அளவுக்கும் பேசியிருக்காரு அம்பேத்கரை பற்றி. அதுக்கு அடுத்த கட்டமாக அரசியலுக்கு வந்து வராரு. அது அம்பேத்கர் என்றாலே அரசியல் தான், அதனால் அம்பேத்கர் விழாவில் வந்து அரசியல் பேசாமல் இருந்தால் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த உரை தொடங்குது. முதல் கட்டமாக மத்திய அரசு வந்து விமர்சிக்கிறார். அங்கே வந்து மணிப்பூரில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் கண்டுகொள்ளாத ஒரு அரசாக வந்து மத்திய அரசு இருக்குது. இதன் மூலமாக ஜனநாயகத்தை காக்காமலும் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பாதுகாக்காமலும் வந்து கடமை தவறி இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து மத்திய அரசு மேலே வைக்கிறாரு. இதற்கு அடுத்தபடியாக ஏப்ரல் 14 டாக்டர் அம்பேத்கர் பிறந்த தினம், அன்றைய தினத்தை இந்திய தேசிய ஜனநாயக உரிமை தினமாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக தமிழகத்துக்கு வராரு. தமிழ்நாடு அங்கே மேலே இருக்கிற ஆட்சி தான் அப்படி நடக்குது அப்படின்னா, இங்கே இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற ஆட்சியும் எதையும் கண்டுகொள்ளாமல் தான் இருக்குது. வேங்க வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இத்தனை வருஷமாச்சு, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கிட்ட நெருங்க போயிட்டுருக்கோம், இது ஒன்றும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கிறாரு. இதே குற்றச்சாட்டை தான் வந்து ஆதவ் அர்ஜுனா பேசும்போது சொன்னார். வேங்க வயல் விவகாரத்தில் ஒரு கான்ஸ்டபிள் நினச்சா கூட அந்த சம்பவத்தில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதுக்கு யார் காரணம் அப்படின்னு கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் இதுவரையிலும் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது காரணம் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஜாதி சம்மந்தப்பட்ட ஒரு எம்எல்ஏ தான் காரணமாக இருக்கார் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொன்னார். அதே கருத்தை வழிமொழிகிற மாதிரி தான் இந்த அரசு வந்து எதுவுமே கண்டுகொள்ளாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனவே மத்தியில் ஆளுகின்ற அரசும் மாநிலத்தில் ஆளுகின்ற அரசும் வந்து மக்களை காப்பாற்றாத ஒரு நிலையில் அவர்களுக்கு மாற்றாக ஒரு சக்தியை உருவாக்க வேண்டியது வந்து ஒரு சரியான நடைமுறையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் விஜய் வலியுறுத்தியிருக்கார். இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னா, மக்களோட அடிப்படை தேவைகளை பாதுகாப்பாக அவங்களுக்கு போய் வழங்குவதற்கு உறுதியளிக்கின்ற ஒரு நிரந்தரமான அரசு தேவை. அதுக்காக தான் வந்து மக்கள் வந்து மனமாற்றம் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு டாக்டர் அம்பேத்கர் வந்து உயிரோடு இருந்திருந்தாருன்னா வெட்கி தலை குனிஞ்சிருப்பார் அப்படிங்கிறத தன்னோட வேதனையை வந்து அந்த பேச்சில் வெளிப்படுத்தியிருக்கிறார், ஒரு ஆதங்கமாகவும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதற்கெல்லாம் ஒரே தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது மக்களோட அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பாக வழங்கக்கூடிய அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மாற்று அரசு தேவை அப்படிங்கிறதையும் இந்த கூட்டத்தின் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து விஜயோட பேச்சு மூலியமாக தெரிய வருது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையும் மக்கள் உரிமைகளை பாதுகாக்க தெரியாத, சமூக நீதியை நிலைநாட்ட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கின்ற அரசு 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதியை வெல்வோன்று இருமாப்போட சொல்லிட்டு இருக்கீங்க. அது வந்து அந்த கணக்கு வந்து மைனஸ் பண்ணுற அளவுக்கு மக்களோட வந்து செயல்பாடு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இதை வந்து எந்த ஸ்டைலில் சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த ஜெயலலிதா ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் எம்பி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, அவங்களை தோக்கடிங்க அப்படின்னும், அதிமுக கேண்டிடேட்ஸ் வந்து வின் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செய்வீர்களான்னு கேட்பாங்க. அதுக்கு தொண்டர்கள்லாம் சேர்ந்து செய்வோம்னு சொல்லிட்டு பதிலளிப்பாங்க. அதே போல் தான் உங்களோட கூட்டணி கணக்கை மைனஸ் பண்ணுற வேலையை வந்து மக்கள் செய்வாங்க அப்படின்னு ஒரு பதிவு பண்ணிவிட்டு
என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொண்டர்களை பார்த்து கேட்குறாரு. உடனே தொண்டர்கள் எல்லாம் கத்துறாங்க, மைனஸ் பண்ணுவோம், மைனஸ் போடணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜெயலலிதாவோட பாதையை வந்து விஜய் பின்பற்றாரா என்ற கேள்வி வந்து இப்போ எழுகிறது. கூட்டணியில் மட்டும் பங்கு இல்லாமல் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற கோரிக்கையுடன் பல கட்சிகள், அதான் அதிமுக திமுக வந்து ஆட்சியில் பங்கு தர மாட்டோன்னு ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணுன்ற முடிவோடு இருக்கிற சில கட்சிகள் வந்து விஜயோட போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அக்டோபர் 27 முதல் மாநில மாநாட்டுக்கு பிறகு இந்த யோசனை வந்து பல கட்சிகளுக்கு இருக்குது. அதில் குறிப்பான முக்கிய அங்கம் வகிக்கின்ற கட்சிகளும் இருக்கின்ற கூட்டணியில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளுக்கும் அந்த போன்ற நிலைப்பு இருக்குன்னு தானே சொல்ல முடியும். அவர்களுக்கு வந்து பதிலளிக்கிற வகையில் தான் எப்போயும் பேசியிருக்கிறார். ஏனென்றால் அம்பேத்கர் பற்றிய புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் கலந்துக்க முடியல அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்கார் விஜய். அதற்கு காரணம் கூட்டணியில் இருக்கக்கூடிய அழுத்தம் தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியலன்னா கூட அவரோட மனசு ஃபுல்லாக நம்மளோட தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன்னு ஒரு நம்பிக்கை பதிவு வந்து பதிவு பண்ணியிருக்காரு தன்னோட பேச்சில். இதன் மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா, அந்த மைனஸ், அதாவது திமுக கூட்டணியோட 200+ங்கிற கணக்கு வந்து மைனஸ் ஆகும் அப்படின்னு விஜய் பேசுனதும், இப்போ வந்து திருமாவளவனோட மனசெல்லாம் நம்மளை நோக்கி தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது திமுக கூட்டணியிலேருந்து விசிக நிச்சயம் வெளியேறும், தன்னோட கூட்டணி வைக்குன்ற நம்பிக்கையோடு தான் விஜய் காத்திருக்கார் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. இந்த ஒட்டுமொத்த விஜயோட பேச்சையும் இந்த அம்பேத்கர் நிகழ்ச்சியில் பார்க்கும்போது 3 விஷயங்கள் வந்து சொல்கிறார். ஒன்று வந்து 2026 திமுக கூட்டணி வந்து நிச்சயம் உடைக்கப்படும். அடுத்தது வந்து அந்த திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி விசிக தலைவர் திருமாவளவன் தன்னோட கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற 2வது விஷயத்தை சொல்லியிருக்காரு. 3வது வந்து மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபிக்கும் மாநிலத்தை ஆளக்கூடிய திமுகவுக்கும் மாற்றாக தான் நாங்கள் வரப்போகிறோம், அவங்க 2 பேருக்கும் முடிவு கட்டக்கூடிய காலம் நெருங்கி வருது அப்படிங்கிறதையும் விஜயோட பேச்சிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க முடியுது. எனவே இந்த விஜயோட பேச்சுக்கும் ஆதவ அர்ஜுனோட பேச்சுக்கும் விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்ல போகிறார், அவர் இருக்க அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணி கட்சியான திமுக, அது கூட்டணி கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக என்ன சொல்ல போகிறது என்பது தொடர்பாக அடுத்தடுத்து வர நாட்களில் வந்து பார்க்கலாம். எதிர்பார்ப்புடனும் ஆர்வமுடன் காத்திருங்கள் அன்பு நெஞ்சங்களே. நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.